அம்மா, என்னம்மா ஆச்சு? பிரீத்தி எப்படிங்க வந்தா? என்னடி வேலை பாக்குற நீ? அவ எப்படி இங்க வந்தா? இங்க வந்து அவ காரியத்தை கெடுப்பான் தானே அவளை அங்கேயே வச்சு லாக் பண்ண சொன்ன. நீ கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தானே அந்த பவித்ரா ட்ரெஸ் மாத்த வந்த கேப்ல அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. என்னது, பவித்ரா வீட்டுக்கு வந்தாளா? அதையும் என்கிட்டயே கேளு. அத கூட பார்க்காம அங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்த? இன்னைக்கு எல்லாம் ஒன்னால தாண்டி சொதப்பிடுச்சு. அம்மாவால பரிகாரம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அவ வந்து பரிகாரம் பண்ணது மட்டும் இல்லாம 2வது பரிகாரத்தையும் பண்ணிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவ பூக்குழியில இறங்கி 3வது பரிகாரத்தையும் பண்ணிடுவா. அம்மா, சரிங்கம்மா, தப்பு என் மேலதான். இப்ப நீங்க என்ன திட்டியோ அடிச்சோ எதுவும் மாற போறதில்ல. ஆனா அந்த பிரீத்தி 3வது பரிகாரம் பண்ண விடாம தடுத்து நிறுத்தணுமா? ஆமாமா, நாகு சொல்றது சரிதான். நாகுவை எப்ப வேணாலும் திட்டிக்கலாம். ஆனா அந்த பிரீத்திய விட்டோம் 3வது பரிகாரத்தை பண்ணிடுவமா. நான் சொன்னதை எடுத்துட்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கமா. இந்த மயக்க மருந்த அந்த பிரீத்தி குடிக்கிற தண்ணியில எப்படியாவது கலந்து குடுக்கணும். அப்படி அவ குடிச்சா கூட அடங்க மாட்டா. பூக்குழியில இறங்குறேன்னு அவ போவா. அப்படி மட்டும் அவ போனா இன்னையோட காலி. ஒண்ணு இறங்கறதுக்கு முன்னாடியே அவ விழுந்துருவா, இல்ல பாதியில இறங்கினதுக்கு அப்புறம் சுருண்டு விழுந்து நெருப்புல கருகி சாம்பலாக போறா. இந்த நாகு, நீதான் இத பண்ண போற. ஒன்னால தொடங்கினது ஒன்னாலேயே முடியட்டும். சரிங்கம்மா, கண்டிப்பா அவளை இறங்க விடாம பண்றேன். சொல்லாத, போய் செய். சரிங்கம்மா. பரிகாரத்தை நல்லபடியா நிறைவேற்றி விக்ரம்க்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். அம்மா,
போய் பூக்குழி இறங்குமா. சரிங்க சாமி. என்ன பூசாரி ஐயா, நீங்க எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு ஒன்ன மட்டும் மறந்துட்டீங்களே. என்னம்மா சொல்றீங்க? நான் எல்லாம் சரியா தானே செஞ்சேன். என்ன பூசாரி ஐயா, பூக்குழியில இறங்குறதுக்கு முன்னாடி அம்மன் மாலையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி தீர்த்தம் கொடுக்கறது தானே வழக்கம். இல்லம்மா, அது நம்ம விருப்பம் தானம்மா. அதை இப்ப கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லனா இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் கொடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அவங்க இறங்கி வரட்டும், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ஆமா சந்திரிகா, அது அம்மன் தீர்த்தம். இறங்குறதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் கொடுக்கலாம், இறங்குனதுக்கு அப்புறமும் கொடுக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம கோவில்ல இறங்குனதுக்கு அப்புறம் தான் கொடுப்போம். ஆம். அது காலையில இருந்து அவ எதுவுமே சாப்பிடாம இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. தீர்த்தமாவது குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். அது அப்புறம் பாத்துக்கலாமா. இதுக்கு மேல உங்க இஷ்டம். நீ போலாமா. இல்லைங்கய்யா, பூக்குழி இறங்கறதுக்கு முன்னாடி யாருக்கும் எந்த மனக்கவலையும் வேண்டாம். அவங்க வாயிலிருந்து தீர்த்தம் குடிச்சிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதுக்கு மரியாதை கொடுத்தாச்சும் நான் அதை குடிச்சிட்டு போறேன். அப்படியே பண்ணிக்கலாம், இருமா. அம்மா, அவ இறங்க மாட்டாள்ல? கண்டிப்பா இறங்க மாட்டா. பாதியிலேயே விழுந்து நெருப்புல பொசுங்கிடுவா, இல்ல முன்னாடியே மயங்கி விழுந்துருவா. முடியும் விக்ரம், என்னால முடியும். நீ சொன்ன மாதிரி என் பாதம் வேணா சாஃப்டா இருக்கலாம், ஆனா என் மனசு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது முழுசும் நீதான் நிறைஞ்சிருக்க. உனக்காக, உன் பாட்டிக்காக நான் எதையும் செய்வேன். யாரோ யாரிவள்,
அம்மா, விக்ரம்காக நடந்த பரிகாரத்தை விக்ரமே நடத்தி முடிச்சிட்டான். இனிமே விக்ரமோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அண்ணா, பிரீத்தி என்னாச்சு? பிரீத்தி, பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. உங்க பரிகாரம் நல்லபடியா நடக்கணும்னு தான் பிரீத்தியை தொட்டு தூக்க வேண்டியதா போயிடுச்சு. அந்த இடத்துல பிரீத்தி இல்ல யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பாட்டி பண்ணி இருந்திருப்பேன். ஐயா, உன்னை பத்தி பிரீத்தியை பத்தி எனக்கு தெரியாதா? என்னாலதான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியல. ஆனா அது உன்னாலையும் பிரீத்தியாலையும் நான் செய்ய முடியும்னு என் தாய் நினைச்சிருக்கா. அவன் நிறைவேற்றிட்டா. இதுல நான் என்ன சொல்ல போறேன்? பிரீத்தி கண்ணு திறந்து பாரு. ஐயோ, என்ன இது? நீங்க போய் என் காலை தொட்டுக்கிட்டு. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? எங்க குடும்பத்துக்காக எங்க கஷ்டத்துல நீ பங்கெடுத்துக்கும் போது நாங்க எடுத்துக்க கூடாதா? அம்மா, படு, படுமா. பரவாயில்லம்மா. நான் போட்டுக்கிறேன். நீங்க போய் கை கழுவுங்க. இருக்கட்டும். அவங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஐயோ அம்மா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இல்ல பிரீத்தி, அம்மா சொன்னது 100% உண்மை. நாங்க எல்லாருமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஐயோ அங்கிள், நீங்களும்மா. ஆளாளுக்கு என்ன தூக்கி வச்சு பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. இல்லம்மா, நாங்க எதையுமே பெருசுபடுத்தி சொல்லல. இது என் பேரன் விக்ரம் வாழ்க்கைக்காக பண்ண பரிகாரம். எங்க என்னால பண்ண முடியாம போயிடுமோன்னு சங்கடமா இருந்தது. அதை எதிர்த்து என் முன்னாடி வந்து நின்ன பாரு. அம்மாடி, இன்னைக்கு நீ பண்ண பரிகாரத்தால விக்ரமுக்கு, என் பேரனுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. என் விக்ரமுக்கு ஏத்த பொண்ணு அமையறதுக்கு நீ இந்த அம்மா உதவி பண்ணிருக்க. உனக்கு நான் எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னே தெரியும். அந்த பொண்ணே நான் தான். என்னம்மா? என்னமோ சொன்னியே, சரியா காதுல வேலை. என்ன சொன்ன? இல்லம்மா, நானும் இந்த வீட்டு பொண்ணு தானேன்னு சொன்னேம்மா. ஓ, என்னைக்கு நீங்க என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கே நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டேன். என்ன பிரிச்சு பார்க்காதீங்கம்மா. படுத்துக்க, ரெஸ்ட் எடு.
மிரட்டி இருக்காங்க. பாய். வீரமாத்தி தாயே, பல தடங்கல்கள் வந்தாலும் உன் ஆசீர்வாதத்தோட அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்காக நான் மட்டும் இல்ல, பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பரிகாரத்தை முடிச்சிட்டோம். அதுக்கான பலனை நீதான் தாயே எங்களுக்கு தரணும். நான் வாழ்றதே என் பேரன் விக்ரமுக்காகத்தான். அவனுக்கு வாழ்க்கை துணையா வர பொண்ண என் கண்ணுல சீக்கிரமா காட்டு தாயே. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு அவளை பார்க்கணும்.